அடுத்த நாம 19 ஓம் மஞ்சுள பச்சை அண்டல் மணி ஓம் மஞ்சுள பச்சையே நமோ நமக அண்டல் மணி மஞ்சுளம் டேஷ் அழகினுக்கு பச்சையே தலைவனுக்கு நமோ நம எல்லாம் அண்டல் மணி நமோ நம போற்றி போற்றி. அடுத்த ஹெட்டிங் அண்டல் மணி அழகு கொலோன் மக்கள் மனத்தை கவரும் இயல்பே அண்டல் மணி அழகு என்னலாம். இது சில பொருள்களை சார்ந்து நின்று காண்போர்க்கு இன்பம் தரும். இது அண்டல் மணி இயற்கை எனவும் அண்டல் மணி செயற்கை நேச்சுரல் ஆர்டிபிஷியல் எனவும் இருவகைப்படும். இதுதான் நக்கீரருக்கும் இது வந்து புலவ இருக்கும். இயற்கை அழகா செயற்கை அம்பாளுக்கும் கூட செயற்கை தான் விடுறாரு இல்லையா. இறைவனை போன்று தானே தோன்றி தழைப்பது அண்டல் மணி இயற்கை அழகு. தழைப்பது இயற்கை அழகு. வண்ணமோ பிறவோ சேர்த்து ஆடை அணிகலன் முதலியவற்றால் விளங்குவது அண்டல் மணி செயற்கை அழகு. எத்தனைதான் ஓவியக்காரன் கைத்திறன் அனைத்தும் காட்டி ஒரு பூவிற்கு நிறம் ஊட்டினாலும் பிக்சர் பண்றது எவ்வளவுதான் போட்டா கூட நேச்சுரல் அழகு வராதுங்கிறார். தானே ஒரு நொடியில் பூத்து குலுங்கும் புது மலரின் நிறம் வராது. இதனாலே தான் இயற்கை எழிலை கொட்டேஷன் பண்ணி அந்த புறால இது அண்டல் மணி கை புனைந்து இயற்றா, அதாவது கையால செய்யாத கவின்பெரு வனப்பு என்று நாவார பாடுகின்றார் அண்டல் மணி நக்கீரர். இவ்வித இயற்கை அழகை வானுர வளர்ந்த மரச்சோலைகளிலும் தாமரை மலர்ந்த தடாகங்களிலும் எல்லாரும் பாடுவார். தாமரை பூத்த தடாகம், நீலத்திரை கடல், நீல நிற வானம், கள்ளங்கபடம் அற்ற கனிவாய் குழந்தை முதலியவற்றில் கண்டு மகிழலாம். எனினும் அழகு வீஞ்சி தோன்றுவதற்கு அண்டல் மணி இளமையம் வேண்டும். அவ்விளமை விரைவிலே மாறும் தன்மையை உடையது. கிழம்படுமுன் அப்படி பாட்டுல. அதனால் மாறும் இயல்புள்ள இளமையை சார்ந்து நிற்கும் அழகும் நிலைத்திராது. இதை காமிக்கிறாரு இந்த ஓல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம். உப்பு இருக்கிற இதை காமிக்கிறான். இப்ப எப்படி இருந்தாலும் எல்லாம் சுருக்க விழுந்து எல்லாம் போய் அப்போ இளமேல அப்படி இருந்தா நிலைத்திராது. நிலையாமை உடைய அழகு முழு அழகு ஆகாது. அண்டல் மணி நெக்ஸ்ட் முழு அழகு கொலோன். முழு அழகு என்பது எப்போதும் எங்கும் எவ்வகையிலும் குறைதல் இன்றி பொலிவோடு விளங்கும். அதில் மாறா இளமையும் மலிந்திருக்கும். இவ்வாறு விளங்குவதால் அது தெய்வத்தன்மையும் உடையது என்னலாம். புறத்தில் மட்டும் அழகிருந்தால் போதுமா? கொஸ்டின் மார்க். அக அழகும் கொண்டிருத்தல் அவசியம். இதனால் தான் கோட் பண்ணிருக்காரு. எதுன்னு தெரியல, போட்டோம் கோட்டேஷனுக்குள்ள. கோலம் சிறந்தபடியே நல்ல குணமும் சிறந்திருத்தல் வேண்டும். அதற்கேற்ற அண்டல் பண்ணி 3 அறிவும் ஆற்றலும் ஆண்மையும் இருந்தால்தான் அழகு முழுமையாக விளங்கக்கூடும். பரம ஞானமும் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாளே. ஹெட்டிங் முழு அழகன் கொலோன். முழு அழகன் முருகன் அழகன். இவ்வித நிலைகள் எல்லாம் ஒரு சேர காட்சி அளிக்க நிற்கும் பெருமான் தான் அண்டல் மணி முருகன் எனப்படுகிறான். அவனது திருவடிகளையும் தண்டைகளையும் காண்கிறார் அருணகிரியார். தேவர் முடி தடவி தடவி சிவந்த இந்த அருமையான கருத்து ஒரு திருப்பூர்ல சொல்லிருக்காரு. அபூர்வமானால நான் சேர்த்திருக்கேன் இந்த திருப்பூர். அதாவது அவ தாளப்பட்டு இவர் கால் சிவந்து போறது திருப்பூர்ல சொல்றாரு. அந்த இடத்துல இது பண்ணி ஒரு பிராக்கெட் போட்டு சேர்த்திருக்கேன். பிராக்கெட் இந்த திருப்பூர். செழித்து பொன் சுரர் சுற்றம் கழித்துக் கொண்டு சுற்றமா தேவ கூட்டங்கள் கழித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடனே பொன்னாட்டு தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் கழித்துக் கொண்டு அடிப்புட்பம் சிறக்க நல்ல வாசனை உள்ள புட்பங்கள் எல்லாம் சிறக்க பண் சிரத்தில் பண்புடைய அழகுடைய, அதாவது அந்த புஷ்பங்கள் எல்லாம் வாங்கி அது மேல அர்ச்சனை பண்றாங்களாம் தேவர்கள். சிரத்தில் கொண்டு இறைத்து செம்பதத்தில் கண் திளைப்ப தம் தலை தாழ்த்து அந்த காலில் வந்து தங்களுக்கு சாட்சி அவர் செம்பதமாயிடுது. புகழ் செப்பும் சயத்து தின்புய வேளே தனத்து குங்குமத்தேங்கிற திருப்பூர் எண்ட் பிராக்கெட். இப்ப அதை ப்ரொசீட் பண்றான். தடவை தடவை சிவந்த ரட்சை தரு சிற்றடிகளையும் முற்றிய பன்னிடுதோல் அந்த வார்த்தை சொல்றார். ரட்சை தரு சிற்றடிகளையும் நார தத்துவ சின்னமான தண்டைகளையும் அவற்றின் அழகு விளங்கி நிற்பதையும் கண்டு
சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே என்றார். அழகிய அன்றர்கள் மணிகம். பிறகு தாமரை போலும் கருணை வழியும் கந்தன் முகத்தின் அழகை கண்டு கந்தன் முகத்தின் அழகை கண்டு கோட்ல இதன் வண்ணம் எழுத அரியது என்று எண்ணி வியக்கிறார். இப்பிரானது சீர்கொண்ட தெய்வ வதனங்களும் எல்லாம் பண்ணுவாங்க. திருமணி நுதலும் வைரமணி அழுத்திய சுட்டி முதலிய அணிகளும் பன்னிரு விழிகளும் பன்னிரு காதுகளும் குதம்பை அணிகளும் அம்பொன் நூலும் உடைமணி அரைவடம் முத்துச் சதங்கை அழகிய மயில் திருக்கை வேல் ஆகிய எல்லாம் அழகுற பொலியும் அற்புத காட்சியை கண்ணாரக் காணும் பேறு பெற்ற பின் அருணகிரியார் மேலும் ரொட்டேஷன் பண்ணி அண்டல் முழுதும் அழகிய குமரா என்று வியப்பும் விம்மிதமும் கொள்கிறார். குமரா என்று வியப்பும் விம்மிதமும் கொள்கிறார். படியுங்கள் எழுதறிய அருமுகமும் அணி நுதலும் வைரம் இடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கடன்களும் துங்க நீள் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு 11 குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடைமணியும் இடுப்புல கட்டிக்கிறார். அரைவடமும் அடியினையும் முற்ற சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் மயில் செங்கை வேலும் அண்டல் மணி முழுதும் அழகிய குமரா. ராக்கெட்டை போட்டுங்க. அதுக்கு எதுல யாருக்கு எதுலயும் தெரியாது. விழியும் மனிதர் போட்டுங்க. இவ்வித அழகிய தெய்வத்தை சென்று தொழ கொட்டேஷன் பண்ணி அன்றே 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே கொட்டேஷன் என்றும் வருந்துகிறார். நெக்ஸ்ட் பேரா ஹெட்டிங் மாம்பழக்கவி வேண்டும் வரம் அந்த மாம்பழக்கவி சிங்க நாவலர் கண்ணொளி நீங்க பெற்றவர். அழகா சொல்றார். கௌரவமா குருன்னு சொல்லாம கண்ணொளி நீங்க பெற்றவர். அவர் அகமுக நாற்றத்தில் அருமுகன் அழகினை தரிசித்தார். அவ்வித அழகை கண்டு புகழ்ந்து தொழ வரம் வேண்டுகிறார். செய்யுடு கொட்டேஷன்ல இந்த செய்தி சொல்லிக்கணும். அப்போ சொன்னால பற்பல கதிர் திரளென பருமணி சுடர் பரப்பு மகுடத்தின் அழகும் கிரீடத்துல எல்லாம் மணிகள்லாம் பொடி வீசுறது. பக்தர் மகிழ கருணை வைத்து இனிது பார்க்கின்ற பத்மநாயனத்தின் அழகும் உற்பன மறைப்பொருளை உண்மையான எங்க வருது உற்பனமதாக அமர் உடவோனே உற்பன மறைப்பொருளை நற்றமிழ் முனிக்கு அகசியிருக்கு முன் உணர்த்து செவ்வாயின் அழகும். அதாவது இந்த பத்திரங்கிறதெல்லாம் ஒரு லைன்ல வந்துடும். அதனால அங்க எதுக்க வராது. இந்த பற்பலகோட உற்பன 2வது லைன் அதை சேர்றது. ஒழுக அமிர்த செவ்வாயின் அழகும் ஒழுக அமிர்த நயக்கிரண முழுமதியும் அமிர்தம் சொல்ற மாதிரி அவரோட முகம் மணநாரும் ஓராறு வதன அழகும். இப்ப இந்த லைன் எதுக்க வரும். பொற்பருவதத்தினை நிகர்த்து பொன்மலை போல இருக்குது அவருடைய தோள்கள்லாம். பருவதத்தினை நிகர்த்து வளர் பன்னிரு புயத்தின் அழகும் துலங்கி பொங்கு வெண்ணீற்றின் அழகும் கண்டு நெற்றியில இருக்கிற அந்த விபூதியின் அழகு கண்டு தமியேன் புகழ்ந்து தொழ வரம் அந்த வரம் கொடுத்தாரு. வரம் உதவாய் கேட்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு தர்சனம் வருது. அவருக்கு வரம் உதவுவாய் சிற்பர சதானந்த நிஷ்கல நிராலம்ப சதானந்த நிஷ்கல நிராலம்ப ஆதாரம் இல்லாதவர். யாருக்கும் எதுலையும் ஆதாரம் இல்லை. திவ்ய சுக பரிபூரணா ஜெயமிகுத்து உலவு அது தமிழ செயமிகுத்து உலவு திருமயில் வயப்பரியில் வலிமை உடைய வயப்பரியில் மயிலாக குதிரை சிவகிரி குமர தேவே பயணிக்கு சிவகிரி குமர தேவே கொட்டேஷன். அடுத்த பேர ஹெட்டிங் இன்னொரு பாட்டுக்கு அது ஹெட்டிங் அன்பர்களை கவர்ந்த அழகன். ரொம்ப அழகான பாட்டு. கமலமட மங்கை இதுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்காரு. வதன தழகு காண்பள் கரிய முகில் வண்ணனும் செங்கன் அழகு காண்பன் கலைவாணியும் சொல் அழகு காண்பள் முக்கன் தாரையும். இதான் அடுத்த விதிக வருது கமலத்துக்கு. விமலமுரு சொற்பொருளின் அழகு காண்பன் விதி பிரம்மா வியன் கரத்தழகு காண்பன் பிரம்மா வியன் கரத்தழகு காண்பன் தெய்வீகமான கரத்தழகு காண்பன். அதாவது இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு அது தோணிச்சு. இந்த கரம் தான் அவன் குற்றம் போடுற அவரை
அது அப்பவே பாத்துக்கிறான். வீறு தோல் அழகு இந்திராணி காண்பள். இதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவர் சசிதேவி மங்கல்ய தந்த ரட்சாபரணம் பண்ணது அந்த தோலை பாக்குறாவ. இந்திராணி காண்பள் மாறி வருது. இந்திராணி வீடு தோல் காண்பது மாறி வருது. உம்பர் வேந்து வேல் அழகு காண்பன். உம்பர் வேந்து இந்திரன். அடுத்த லைன் அந்த எதுக்கு வருது. நிமலமன அடியார் அடி அழகு காண்பர். ஏன்னா அதான் நமக்கு சரணம் இல்லையா, அது ஒரு பொருத்தம் இருக்கு. அவ அதை காண்ற அடியார்கள் எல்லாம் அடிய பாக்க. கௌரி நின்று பின்னழகு காண்பள். நின்னொத்த ஆதித்தன். ஆமா, உன்னை போல பிரகாசிக்கின்ற ஆதித்தன் சூரியன் வடிவழகு காண்பன். இது சந்திரனை பார்த்து சொல்ற அம்புலி பருவம். ஆனா நின்னொத்தன உன்னை போல ஒளி வீசுகின்ற ஆதித்தன் வடிவழகு காண்பன். ஒரு நீயும் சந்திரனை பார்த்து சொல்றார் அம்புலி பருவம். ஒரு நீயும் அவருடன் குழுமியே சேர்ந்து அமல மென்னகை சேர்ந்து நான் அர்த்தம் சொன்னேன். நீயும் அவருடன் குழுமியே அமல மென்னகை அழகு காணலாம். அமல மென்னகை அழகு காணலாம். சமயம் இது அம்புலி ஆட வாவே. அடுத்த லைன் இல்ல, அடுத்த லைன் வந்தா எந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். பிராக்கெட்ல குமர குழந்தைக்கு அப்படியா பாக்கிறேன். குமர குழந்தைக்கு நிலா காட்டிய தாய் வெண்ணிலவை முருகன் தன்னழகு காண வருமாறு அழைக்கிறாள். தன்மையான குளிர்ந்த அழகு காண வருமாறு அழைக்கிறாள். பிராக்கெட் எண்டு. இதுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்கார் அவரே. திருமகள் திருமுருகன் எல்லாம் திருமுக எழில் காண்பாள். கார்முகில் வண்ணன் செங்கன் அழகு கண்டு கழிக்கிறான். கலைமகள் கந்தனின் சொல்லழகை சுவைக்கிறாள். அவன் நாக்கு தேவி இல்லையா, அதனால முக்கன் மூர்த்தியாம் தந்தை முருகமூர்த்தியின் பொன்மொழி பொருளை போற்றுகிறார். படைக்கும் கடவுள் பரமன் கைவண்ணம் கண்டு பணிகிறான். தானவரை தடிந்து தடிந்து தன் தாலிக்கு வேலி கோலிய சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சாபரண அவர் சொல்றார். சண்முகன் பின்னிய தோல் அழகை இந்திராணி கண்டு துதிக்கிறாள். குதிசவேல் கோமானும் குமரன் வேல் அழகு கண்டு வியக்கிறான். அமலமாகிய சிந்தை அடியவர் அமலமாக சிந்தை அடைந்தகள் அமலமாக சிந்தை அடைந்தகள் அறம்பொருள் என்பவும் அடைய ஓடி உணர்ந்த தனந்த பின் அருள்தானே. அமலமாக சிந்தை அடியவர் அண்ணலின் திருவடி அழகில் கிடைக்கின்றனர். அழகா சொல்ற இந்த பௌரியன் பின்னால பாக்குறாங்கிறதுக்கு முன்பகன். கண்ணேறு படுமோ என கருதி திருஷ்டி வந்துருமோன்னு பயப்படலாம். கண்ணேறு படுமோ என கருதி அதுக்குதான் முருகன் எல்லா தெய்வத்துக்கும் இது வைப்பா, எலுமிச்சம்பழம் வைப்பா. அதனால அலங்காரம் பண்ணிட்டு திருஷ்டி படக்கூடாதுன்னு ஒரு எலுமிச்சம்பழம். கண்ணேறு படுமோ என கருதி கௌரி அன்னையும் கௌரி அன்னையும் நின்று பின்னழகு கண்டு பெருமிதம் கொள்கிறாள். ஏ சந்திரனே, உன்னை ஒத்த உதய சூரியனும் உமைபாலன் உருவழகு கண்டு உவகை பூக்கிறான். ஆதலின் நீயும் அவர்களுடன் கூடியே பாலகுமரனின் பல்லழகு காணலாம். எல்லாம் மற்றவெல்லாம் பார்த்து பாக்கி. இதுவே தக்க சமயம் அம்புலி விழி ஆறுமுகனுடன் ஆட வருக வருக என அழைக்கும் அழகையும் அனுபவியுங்கள். தொகுப்பு அழியா இளமையும் பூரண அறிவும் பேராண்மையும் உடைய இயற்கை அழகே முழு அழகு. மணங்கமழ் தெய்வத்து இளநலம் காட்டி ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் திரும்பி கோட்டேன். என்றும் இளையாய் அழகியாய் என்று போற்றப் பெறும் அழகு வடிவே முருகமூர்த்தியாம். அவனே அழகினால் மாறனையும் பழிக்கும் குமாரன். குமாரன் பல அர்த்தம் சொல்லிருக்கேன். அதுல குமாரன் மாறனை குச்சிதம் பண்றது. மாறனையும் பழிக்கும் குமாரன். அழக ராமனுக்கு திருமகன். புரியாபிராமனே அவரே முருகனே அபிராமம்பர் திருமருகன். சோமசுந்தரருக்கு அருமை மகன் என்றால் அவரு சுந்தரர். அவனை அழகின் தலைவன் மஞ்சுளபதி என்பதில் தவறு இல்லையே. அதனால் நமது பாம்பனடிகள் அழகு தலைவனுக்கு போற்றி என்ற பொருளில் மஞ்சுளபதியே நமோ நம என்கிறார்.